ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்டு ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வாஷ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவன் பார்த்திங்கன்னா 250 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. 2 ஸ்வீட் பொட்டேட்டோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவை வச்சு வைப் பண்ணிவிடுங்க. நம்ம வேணும்னா பட்டரை மேலே லைட்டாக அப்ளை பண்ணியும் பேக் பண்ணலாம். இன்றைக்கி நான் ப்ளெயினாக தான் பேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் எடுத்து நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் ஸ்டில் ட்ரை பண்ணி நல்லா ஃபோக்கில் சுற்றிரும். நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பொட்டேட்டோ அந்த ஹீட் உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈவனாக குக் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இது பேக் பண்ணும் போது நமக்கு எப்போ முடியும் அப்படின்னா இந்த ஹோல்ஸ்லேருந்து லைட்டாக வாட்டர் மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வெளியில் ட்ரிப் ஆகுங்க. ஸோ அது என்னென்னா நமக்கு ஓகே பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரிங்க. இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் நம்ம ஃபோக் வச்சு குத்தினதுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே 250 டிகிரியில் நான் 40 மினிட்ஸ் போல் இதை பேக் பண்ணுறேங்க. இது 40 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா அவனுக்குள்ளேயே ஒரு 5 or 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் போல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் பொட்டேட்டோ சூப்பராக குக் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இன்கேஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் பட்டரை சென்டரில் ப்ளேஸ் பண்ணலாங்க. அந்த சூடில் அந்த பட்டர் மெல்ட் ஆகி அது ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் பட்டரெல்லாம் எதுவும் வைக்கலங்க, அப்படியே ப்ளெயினாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளெயினாக சாப்பிடும் போதே இது பயங்கர டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த மழை காலத்துலலாம் இது சுட சுட நீங்கள் செஞ்சு தரும் போது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், ஆர்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.